குட் மார்னிங் மேடம். வாழ்க வளமுடன் சார். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அம்மா வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. Good morning to all. Please sit straight for the prayer. योगेन चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरमुनिनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। ॐ शान्ति शान्ति शान्तिः। Slowly rub your palms. Good morning. குட் மார்னிங் மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேப்பர் 1ல இருக்க என்விரான்மெண்ட், பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நம்மளோட சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா மோஸ்ட்லி இதுல இருக்க எல்லா நேம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஃபெமிலியரா இருப்போம். அப்படி இல்லைனாலும் இப்ப கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா, நம்மளோட டாபிக்ல டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்.
நம்ம குளோபலி நம்மளோட வேர்ல்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் என்ன என்வரைன்மெண்டல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் இது ஒரு முக்கியமான டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் மில்லேனியம் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது வந்து யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்க இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட்டும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்னென்ன அப்படின்றதுதான் நம்மளோட முதல் டாபிக். ரெண்டாவது வந்து நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து எப்படி என்வரைன்மெண்டலோட இன்டராக்ஷன் பண்ணணும். இது வந்து ஒரு ஜிகே மாதிரி தான் இருக்கும். ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து என்வரைன்மெண்டல் கூட எப்படி எல்லாம் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் ரெண்டாவது டாபிக். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்வரைன்மெண்டல் இஷ்யூஸ், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம என்வரைன்மெண்ட்ல இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரண்ட்லி, அதுதான். அப்புறம் அதுக்கான ரீசன்ஸ், பொல்யூஷன்ஸ், நேச்சுரல் அண்ட் எனர்ஜி, என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, அப்புறம் என்னென்ன நேச்சுரல் அசாடர்ஸ், அப்புறம் டிசாஸ்டர்ஸ், இதெல்லாம் என்னென்ன இருக்கு, அதை ப்ரொடெக்ட் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றதுதான் என்வரைன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சோ இதுதான் நம்மளோட டாபிக். இந்த 6 டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 6-7 டாபிக் தான் இருக்குது. டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளோட ஹோல்டன் பீரியட்ல எல்லாம் வந்து நம்ம என்வரைன்மெண்டலோட சேர்ந்து வாழும் போது பெரிய லெவல்ல இதை பத்தி யாரும் யோசிக்கல. எப்ப வந்து அந்த என்வரைன்மெண்டலோட நம்ம வந்து ஒத்து போய் வாழாம நேச்சர் அகேன்ஸ்டா வாழ ஆரம்பிச்சோமோ அப்பதுல இருந்துதான் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுது. அதன் மூலியமா தான் நம்மளோட வேர்ல்ட் லெவல்லயும் நம்மளோட நேஷன் லெவல்லயும் நிறைய ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. இந்த நம்மளோட என்வரைன்மெண்டல்ல எப்படி எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்காக பண்ணப்பட்ட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? நம்மளோட ஒரு டைம்ல வேர்ல்டு வார் எல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். இந்த தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்வரைன்மெண்டல் அகெயின்ஸ்டா நடக்கிறது தான் நம்மளோட தேர்ட் வேர்ல்டு வாரா இருக்கும். அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுன்றதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். யுஎன்டிபி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். இந்த டெவலப்மெண்ட் பிளான் வந்து இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்ல, நம்ம டெவலப்மெண்ட் மில்லேனியம் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த டெவலப்மெண்ட் சஸ்டைனபிள்னா ஒண்ணும் இல்லை, நிலைச்சு நிக்கிறது. இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறோம், ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டெவலப்மெண்ட் இல்லாம திரும்ப அதே ஸ்டேபிளா நம்மளால கொண்டு போக முடியாது. அதுதான் வந்து சஸ்டைனபிள்ன்றது என்னதுன்னா அதை அப்படியே நிலைச்சு நிக்க வைக்கிறது தான் சஸ்டைனபிள்ன்ற மீனிங். அதுக்காக போடப்பட்ட ப்ரோக்ராம் தான் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ன்றாங்க. இதோட மெயின் ஏரியா என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எராடிகேட்டிங் பாவர்ட்டி, அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ், இம்ப்ரூவிங் த அடலசன்ட் அண்ட் மெட்டர்னல் ஹெல்த், ஒரு விமனோட மெட்டர்னல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது, அதே சமயத்துல நம்மளோட அடலசன்ட் குழந்தைங்களோட வளர்ச்சியை கொண்டு போறது, அச்சீவிங் த ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஈக்குவலா மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றது, அதே மாதிரி எம்பவர்மெண்ட் ஃபார் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ensuring the greater availability and use of disaggregated data for sustainable development. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் growthக்காக தான் அந்த யுஎன்டிபியை ஆரம்பிச்சது, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி தான் முதல்ல. எல்லாத்துக்கும் ரீசன் வந்து பாவர்ட்டி. அந்த பாவர்ட்டில இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நேஷனை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். தீஸ் ஆர் ஆல் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த யுஎன்டிபி. precursors of MDGs. MDGSனா ஒண்ணு இல்ல, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் தான் ஷார்ட்டா MDGSன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல, அதுதான் மில்லேனியம் டெவலப்மெண்ட் growth. இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் growth வந்து ஒண்ணும் இல்ல,
நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கிறதால ரியோ சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பீரியட்ல ஒரு மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடப்பட்டதுதான் 2000ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் க்ரோத். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் டார்கெட், அதாவது 2000ல இருந்து 2015 வரைக்கும் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலுக்காக இவங்க எல்லா நேஷனும் ஒரு கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்வரன்மெண்டல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல். அது யாரோட பீரியட்ல வந்ததுன்னா யுஎன், அந்த யுஎன்னோட செக்ரட்டரியாக கோஃபி அன்னன் அவரோட பீரியட்ல தான் இது வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த வந்து இருந்தது, அந்த பேனலோட பேரு பிரம்மி ரிப்போர்ட்னு பேரு, அதோட சேர்மனு, இதை பத்தி எல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே பாத்துக்கோங்க. அதாவது இது ஆரம்பிக்கும் போது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த பொசிஷன்ஸ், ஒரு லீடர்ஸோட பொசிஷன்ஸ், அவங்களோட அந்த ரிப்போர்ட் பேரு, அதுதான் இங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ அந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் பத்தி பார்க்கலாம். இந்த கோல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோல் இருக்குன்னா 8 கோல்ஸ் ஆர் தேர். 8 விதமான அம்சங்கள் கொண்டதுதான் கோல். அதாவது ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சாரி. இப்போ இதுல மொத்தம் யுஎன்ஓ மெம்பர்ஸ் அப்போ வந்து இந்த 8 கோல்ஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா 191 யுஎன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது டார்கெட்டோட அச்சீவ் டைமிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2015, அதாவது 15 வருஷம் டார்கெட். 2000ல இருந்து 2015 வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல். இதோட மெயினா வந்து இது எதை நோக்கி இருந்துச்சுன்னா மெயினா பாவர்ட்டி, ஹங்கர், டிசீசஸ், illiteracy, environmental degradation and discrimination against women, இந்த மாதிரி காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் லெவல்ல இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுட்டு எல்லா கண்ட்ரியும் இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷனை கொடுப்பாங்க. அதுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் குரோத்தோட வேலை. நம்ம யுஎன்ஓ பத்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுல வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஒரு பிரான்ச்சஸ் தான் இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் குரோத்தும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத்தும். இது வந்து இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் growth வந்து பாத்தீங்கன்னா 3 ஏரியாஸ கவர் பண்ணுது. ஒன்னு ஹியூமன் கேபிட்டல், இன்னொன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் சொல்றாங்க. ஹியூமன் கேபிட்டல்னா ஒண்ணும் இல்ல, ஹியூமன் பீயிங்ஸோட growth, வெல்ஃபேர், அதாவது பாவர்ட்டியை ஒழிக்கிறது, படிக்க வைக்கிறது, அப்புறம் மெட்டர்னல் ஹெல்த் டெவலப் பண்றது, இதுதான் ஹியூமன் கேபிட்டல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்மளோட ஒரு ஊருங்களுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதன் மூலியமா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறது, நம்மளோட நேஷனை டெவலப் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணுக்கு பெண் சமம் சொல்றது, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை தராது, இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ். இந்த 3 விஷயங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுதான் இந்த எம்டிஜிஎஸ் ஓட வேலை. அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் ஒப்ஜெக்டிவ் இன்க்ளூட், அதே மாதிரி நம்மளோட நாட்டுல இருக்க மக்களுக்கு வந்து நியூட்ரிஷனும் நல்ல ஹெல்த் கேரும் கொண்டு போறது. அதே மாதிரி டிசீசஸ், அந்த இதெல்லாம் சில டிசீஸ்லாம் இன்க்யூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிசீஸ்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சு அதன் மூலியமா நம்மளோட நேஷன் லெவல்ல எல்லாருக்கும் அந்த தடுப்பூசி போடுறது, சில வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்காக தான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் குரோத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னா அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர், உணவு, இருப்பிடம், அதெல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்குதா, நேஷன்ல இருக்க ஒரு குடிமகனுக்கும் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அப்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் போது ஒவ்வொரு உமனுக்கும், ஒவ்வொரு கேர்ள் சைல்டுக்கும், இல்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல், இந்த கேஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி எல்லாருக்கும் சமமா வந்து ஜஸ்டிஸ் இருக்கான்னு பாக்குறதுதான் இந்த ஹியூமன் ரைட்ஸோட வேலை. இந்த 8 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னு சொன்னால அதுதான் இது, இந்த 8 மில்லினியம் டெவலப்மெண்ட் growth. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
eradicating poverty and hunger. இதுதான் ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் வந்து achieving universal primary education. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பிரைமரி எஜுகேஷன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கறதா இந்த மில்லினியம் டெவலப்மெண்டோட செகண்ட் கோல். தேர்ட் ஒன் இஸ் promote the gender and equality and empower women. Fourth one is reduce child mortality. குழந்தை இறப்பு சதவீதத்தை குறைக்கிறது. அதே மாதிரி இம்ப்ரூவ் த மெட்டர்னல் ஹெல்த், ஃபிஃப்த் ஒன். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் காம்பாக்ட் அந்த HIV, எய்ட்ஸ், மலேரியா இந்த மாதிரியான டிசீஸை வந்து நம்ம அதை வந்து தடுக்கிறது, ஃபுல்லா எரடிகேட் பண்றது. செவன்த் ஒன் இஸ் என்ஷூர் த என்வரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. என்வரன்மெண்டல பாதுகாக்கிறது மட்டும் சும்மா ஸ்டார்ட் பண்ணி விடுறது மட்டும் போதாது, அத சஸ்டைனபிலிட்டி அது தொடர்ந்து பாதுகாத்துட்டு வரணும். அதுதான் செவன்த் கோல். எய்த் இஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் த டெவலப்மெண்ட். குளோபல் பார்ட்னர்ஷிப்னா ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியோட சேர்ந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்காக ஒத்துழைக்கிறது. இப்ப எப்படி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த கோலை அச்சீவ் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம போயிட்டு இன்னொரு கண்ட்ரில ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் வச்சு அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக் growth டெவலப் பண்றதுக்கு பேரு தான் குளோபல் பார்ட்னர்ஷிப். இதுதான் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸோட 8 விஷயங்கள். இது எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஒன்னொன்னு அத நம்பர் 1 என்ன, 2 என்ன, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான வேர்டிங்ல சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி கூட கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல பிரைமரி எஜுகேஷன் வந்திருக்கு. வெறும் எஜுகேஷன் கிடையாது, பிரைமரி எஜுகேஷன். அது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸையும் பாத்துக்கோங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளால முடியும். அது இந்த பிக்சரோட சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முடியும். இதுதான் இந்த 8 கோல்ஸ். இந்த ஒவ்வொரு கோல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எரடிகேட் பாவர்ட்டின்னு அங்கன்னு வச்சுங்க. இது ஒன்னொன்னுலயும் சில இன்னொரு 4-5 ஒன்னொன்னுலயும் சில டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. So all together there are 8 goals and 21 targets. ஒன்னொன்னுலயும் ஒரு 4-5 சில இதுல 2 அந்த மாதிரி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஆல் டுகெதர் டோட்டலி there are 21 targets are specified. இதுதான் வந்து MDGs ஓட கோலு, டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ பத்தி பார்க்க போறோம். இப்போ 2000ல இருந்து 2015 வரைக்கும் பார்த்தது வெறும் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஒன்ஸ் அது அச்சீவ் ஆயிட்ட பிறகு இப்ப அடுத்து தொடரணும்ல, நெக்ஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு, அந்த 15 வருஷத்துக்கு தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட டார்கெட் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2016ல இருந்து 2030 வரைக்கும் அதோட அஜெண்டாவை நம்மளுக்கு ஃபாலோ பண்றது கொடுத்திருக்காங்க. தட் இஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இப்ப நம்ம 2024ல தானே இருக்கிறோம். சோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி தான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பீரியட்ல நம்ம என்னென்னலாம் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம், இன்னும் எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் என்வரன்மெண்டல் பத்தி அப்படின்றது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நம்மளோட கோல் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது சேம் அதே மாதிரிதான் கோல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்ஸ் இருக்கும். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பாத்தீங்கன்னா 17 கோல்ஸ் இருக்கு, 169 டார்கெட்ஸ் இருக்கு ஆல் டுகெதர். அதுல வந்து 8 and 21 பார்த்தோம். இதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னா 17 கோல்ஸ் அண்ட் 169 டார்கெட்ஸ் இருக்கு. இத வந்து டார்கெட் அச்சீவ் பண்ற டைமிங் பாத்தீங்கன்னா 2030 ஞாபகம் வச்சுக்க. இது ஏற்கனவே கொஸ்டின்ல வந்திருக்கு. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் growth-ஓட அச்சீவிங் இயர் என்ன, 2030 2025 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி பாத்துக்கலாம். இதுல இந்த 17 கோல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 17 கோல்ஸ் ஆர்டரா படிக்கணும். 10th கோல் என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லணும். அந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். இத ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ பாவர்ட்டி. அதுல இருந்தது அந்த 8 கோல்ஸ் இருந்ததே தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில கோல்ஸ் எல்லாம். இப்போ வந்து அதுல வெறும் நோ பாவர்ட்டி மட்டும்தான் இருக்கு. இங்க 1 பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டி, 2 வந்து 0 ஹங்கர் இருக்கு, 3rd வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், 4th குவாலிட்டி எஜுகேஷன். அதான் ஞாபகம் வச்சுங்க. அங்க என்ன பார்த்தோம், பிரைமரி எஜுகேஷன் தான் பார்த்தோம். அங்க மில்லினியம் டெவலப்மெண்ட்ல பிரைமரி எஜுகேஷன் ஓரளவுக்கு எல்லா நேஷன்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2015ல இருந்து 30 வரைக்கும்
குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க கோல. Fifth one is a gender equality, and sixth is the clean water and sanitation, and seventh is the clean energy, affordable and clean energy. Eight வந்து decent work and economic growth. இந்த மாதிரி லைனா 17 கோல்ஸ் இருக்கு. இந்த 17 கோல்ஸையும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? Am I audible? Yes, ma'am. Okay. இப்போ இந்த 17 கோல்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல மில்லேனியம் டெவலப்மெண்ட், அதை திரும்ப ஒரு மாதிரி ரீகால் பண்ணலாம். இது வந்து 2000ல வந்து அடாப்ட் பண்ண ஒரு கோல். 2015 வரைக்கும் இருக்கு. 8 கோல்ஸ் இருக்கு, 21 டார்கெட்ஸ் அண்ட் 48 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இதுதான் பார்த்தோம் 8 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அதோட ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எர்த் சமிட் அட் ரியோ டி ஜெனரியோ பிரேசில்ல 1992ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல முடிவானதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ரியோ +20 சொல்லுவாங்க. அதாவது 2012ல வந்து இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதுக்கு வந்து இன்னொரு மோட்டோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் வி வாண்ட்ன்றதா இதோட மோட்டோ. இதோட டார்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான். இதோட அஜெண்டா, இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில், இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட டைட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்டு, அதுதான் இதோட டைட்டில். இப்போ இந்த 17 கோல்ஸை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்க போறதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன ஒரு விஷயமா ஒரு பேப்பர்ல ஒரு தியரியா 2-3 பேப்பரா படிக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா வந்து ஒரு பெரிய பேஜ் இருக்கிறது ஒரே ஒரு மீன்ஸ் பார்த்துட்டு நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ அந்த 17 கோல்ஸ் நம்ம அந்த வடிவேலு மீன்ஸ் வச்சு இந்த 17 கோல்ஸை நம்ம படிக்க போறோம். ஓகேவா? படிக்கலாமா? இதை முடிச்சிட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 17 கோல்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இவர் யாருன்னு தெரியுதா? எஸ் மேம். யாருங்க அவரு? வடிவேல் இல்ல, ஸ்னேக் பாபு. அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஒரு நிமிஷம் இருக்கு. தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல, ஏதோ ஸ்கிரீன் வரலமா, அப்படி ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப வந்துடும். நீங்க ஸ்கிரீன் ஷேர்ல வந்து என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கு. இல்ல, இது ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்ப தெரியுதாங்க சார்? இப்ப வந்துருச்சு. ஓகே. இவருதான் ஸ்னேக் பாபு. இவரோட லைஃப் ஹிஸ்டரியை பார்த்துட்டு நம்ம இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் 17ல ஞாபகம் வச்சுக்க போறோம்.
ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டி. இந்த ஸ்னேக் பாபு வந்து இந்த கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிச்சைக்காரனா இருப்பாரு. அப்புறம் ஒன்ஸ் அரசியல்ல வந்த பிறகு அவருக்கு பாவர்ட்டி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அவர் அரசியல்வாதி ஆன பிறகு ஸ்னேக் பாபு அவருக்கு பாவர்ட்டி போயிடுது. ஃபர்ஸ்ட் கோல் இஸ் நோ பாவர்ட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சஸ்டைனபிள் கோல்ல எல்லா நேஷன்ல இருக்க எல்லா மக்களும் வந்து பாவர்ட்டி லைன்ல இருந்து அவங்க மேல கொண்டு வர்றதுதான் இவங்களோட கோலோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மூலியமா தான் நம்மளோட நேஷன்ல இருக்க எல்லாருக்கும் வந்து உணவுக்கு பேசிக் நீட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் நோ பாவர்ட்டி. இப்போ அவர் அரசியல்வாதி ஆயிட்டார், அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. சோ ஜீரோ ஹங்கர். சோ செகண்ட் இஸ் கோல் இஸ் ஜீரோ ஹங்கர். எல்லாருக்கும் எல்லா சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதான் நிறைய இந்த சத்துணவு திட்டங்கள் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டுல வந்து அவங்கவுங்க நேஷன்ல ஏத்த மாதிரி அந்த ஜீரோ ஹங்கர் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறது அந்த சஸ்டைனபிள் கோலோட செகண்ட் கோல், ஜீரோ ஹங்கர். நெக்ஸ்ட் அவர் நல்லா சாப்பிட்ட பிறகு என்ன ஆகிடும், அவருக்கு நல்ல ஹெல்த் கிடைச்சிடும். சோ தேர்ட் கோல் இஸ் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நேஷன்ல இருக்க எல்லாருக்கும் குட் ஹெல்த் வரணும், வெல்பீயிங் இருக்கணும் அப்படின்றதுதான் தேர்ட் கோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அதுக்கப்புறம் ஸ்னேக் அவர் என்ன படிச்சிருக்காரு, என்னதான் அவர் பெரிய அரசியல்வாதி ஆனாரோ அவரோட படிப்பு என்ன, அந்த ஸ்னேக் பாபோட படிப்பு வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் தான். சோ அவரை நம்ம இப்ப படிக்க வைக்க போறோம். சோ ஃபோர்த் கோல், நாலாவது கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன். இதுல வந்து வடிவேலுக்கு என்ன கொடுக்குறாங்க, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க. சோ ஃபோர்த் கோல் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். நேஷன்ல இருக்க எல்லாருக்குமே பேசிக் எஜுகேஷன் கொடுக்கறது, பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலோட வேலை தான் பிரைமரி எஜுகேஷன். நம்மளோட சஸ்டைனபிள் கோலோட இது எஜுகேஷன் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறது தான் ஃபோர்த் ஒன். இப்போ அவருக்கு எஜுகேஷன் கிடைச்சிச்சு, நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி கிடைச்சிச்சு. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒய்ஃப் கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படின்னு ஆர்குமெண்ட்ஸ் வருது. சோ நம்மளோட 5th கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரிய வைக்கிறாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 5th கோல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சரி சமம், எல்லாருக்கும் ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்ப எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா முன்னுரிமை கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு தனியா இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதே மாதிரி 10th கோலும் சிமிலரா இருக்கிறதால ரெண்டும் ஒன்னா போட்டு வச்சிருக்காங்க. 10th கோல் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. அதுக்கப்புறம் அவர் உணர்ந்துட்ட பிறகு அவர் வந்து அவங்க அம்மாவையே வந்து ரொம்ப தெய்வமா நினைக்கிறாருல, அதுதான் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. அப்போ 5th and 10th கோல் வந்து சிமிலரா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃப் கூட சண்டை போட்டதால அவரை போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாங்க. அந்த போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டதால அங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தட் இஸ் 6th கோல், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். சோ நேஷன்ல வந்து கிளீன் வாட்டர் எல்லாருக்கும், அதனாலதான் இந்த கங்காவை தூய்மைப்படுத்துற திட்டம் எல்லாம் நம்ம மோடி கொண்டு வந்தார் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்காக கொண்டு வரப்பட்டதுதான், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஒரு நேஷனும் வந்து இதை ஃபாலோ பண்றோம். நாங்க இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீங்க இந்த வருஷத்துக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க என்ன நீங்க பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் யுஎன்ஓ வந்து ஒரு விஷயத்தையும் இந்த கோல்ஸ் செட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதை நம்ம சொல்றதுக்காக பண்றதுதான் இந்த கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, இருந்தாலும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் யுஎன்ஓட சஜஷன். அப்போ 6th கோல் வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ஃபோட சண்டை போட்டதால அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் 6th கோல், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அதுக்கப்புறம் அவர் தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் 7th கோல் இஸ் அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. 7th கோல் இஸ் அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜினா எல்லாத்துல இருந்து நம்ம எனர்ஜி எப்படி எடுத்து சேவ் பண்ணி, இப்போ வாட்டர்ல இருந்து எப்படி எனர்ஜி எடுக்குது, சோலார்ல இருந்து எப்படி எனர்ஜி எடுத்து நம்மளோட நேஷனுக்கு வந்து ஃபுல்லா வைடா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல நல்ல எனர்ஜியை எப்படி கொடுக்கறது அப்படின்றதுதான் 7th கோல். ஒன்ஸ் அவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. தட் இஸ் 8th கோல், டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth இஸ் 8th கோல். கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சு ஸ்னேக் பாபுக்கு. அவருக்கு இந்த எப்படிப்பட்ட வேலைன்னா இந்த நேசமணி வேலை தான், இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ 9th கோல், 9 ஃபார் நேசமணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 9னா இண்டஸ்ட்ரி இனோவேஷன், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
இதுல நிறைய ஃபேக்டரிஸை கட்டிட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது தான் 9th சஸ்டைனபிலிட்டி கோலோட வேலை. 9th வந்து ஃபார் நேசமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, நம்ம அந்த ரெடியூசிங் இன்இக்வாலிட்டின்னு பார்த்துட்டோம். ஸோ 11 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பெரிய அரசியல்வாதி, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கன்சப்ஷன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மீன்ஸ்ல அவர் வந்து தமிழ்நாட்டை தூக்கி இந்தியா டெல்லி பக்கத்துல வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவார்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கன்சப்ஷன் இஸ் 11th கோல். 12th வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாரு. தட் இஸ் 12th இஸ் ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ரெஸ்பான்சிபிளா ஒரு பொருளை வந்து எப்படி கன்சியூம் பண்றது, திரும்ப எப்படி பொருள்களை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு தான் 12th கோல். ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் 13 இஸ் கிளைமேட் சேஞ்ச். இந்த சீன்ல அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கிளைமேட்டிங் அந்த வானிலை அறிக்கை எல்லாம் சொல்லுவார்ல, அதுதான் 13th இஸ் கிளைமேட் ஆக்ஷன். 13th இஸ் கிளைமேட் ஆக்ஷன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேஷன்லயும் வந்து எப்படி கிளைமேட் இருக்கு, எதன் மூலியமா நம்ம வந்து கிளைமேட்டை வந்து எப்படி எல்லாம் நம்ம சரி கட்டலாம். இப்ப நம்ம கிளேசியர்ஸ் எல்லாம் நிறைய உருகிட்டு இருக்கு, பனிப்பாறைகள் எல்லாம் உருகிட்டு இருக்கு. அது உருகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு நேஷன்லயும் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் மக்கள் வந்து எப்படி அடாப்ட் ஆயிருக்காங்க இப்படின்ற விஷயங்களை பத்தி யோசிக்கிறதா இந்த சஸ்டைனபிள் கோலோட 13th கோல். இட் இஸ் அ கிளைமேட் ஆக்ஷன். அண்ட் 14th இஸ் அ லைஃப் பிலோ வாட்டர். பிலோ வாட்டர்னா கடலுக்கு அடியில் இருக்கிற உயிரினங்களோ இல்ல அந்த கடலுக்கு அடியில இந்த மாதிரி என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறதா 14th கோல், லைஃப் பிலோ வாட்டர். இந்த கிணத்த காணும்ன்றதுதான் லைஃப் ஆன் லேண்ட். லேண்ட்ல இருக்க லைஃப் வந்து லேண்ட்ல இருக்க உயிரினங்களோ இல்ல மத்த விஷயங்களை பத்தி பேசுறதுதான் 15th கோல், லைஃப் ஆன் லேண்ட். 14th வந்து லைஃப் ஆன் பிலோ வாட்டர், 15th வந்து லைஃப் ஆன் லேண்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 16th இஸ் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். எல்லாருக்கும் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஈக்குவலா கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த 16th கோல். And last one is 17th partnership goal. இப்ப இதெல்லாமே அச்சீவ் பண்ணணும்னா நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? பக்கத்து நேஷன்ஸ் எல்லா நேஷன்ஸும் ஒன்னா அச்சீவ் பண்ணி பார்ட்னர்ஷிப்போட அச்சீவ் பண்ணாதான் அந்த கோலை வந்து டார்கெட்டா சஸ்டைனபிள் கோலை வந்து 2030க்குள்ள நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக போடப்பட்டதுதான் இந்த 17th கோல். இதுலதான் பார்ட்னர்ஷிப், எந்த ஒரு வேலை செய்தாலும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்போட செய்யும் போது அந்த கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். தட் இஸ் த 17th கோல். ஓகே, இப்ப ஈஸியா ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாமா? நோ பாவர்ட்டி, zero hunger, good health and well-being, quality education, gender equality, gender equality மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வந்து clean water and sanitation, 7th affordable and clean energy, 8 decent work and economic growth, 9 is industry innovation and infrastructure, 11 is sustainable cities and consumption, 12th is a responsible consumption and production, climate change, life below water, life on land, peace and justice, strong institution, partnership to achieve the goal. Snake Babu. சூப்பரா இருக்கு மேம். Thank you. இப்போ இந்த கோல் எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கோல்ல கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் வரும். இந்த எத்தனாவது கோல்ன்ற மாதிரி இருக்கும். இந்த கோல்ல பர்டிகுலரா இது ரிலேட்டடான டார்கெட்ஸ் எல்லாம் என்னன்றத நம்ம பாத்துக்கணும். ஒரு டார்கெட்ஸ் இருக்கும்ல ஒன்னொன்னுத்துக்கும். ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த டார்கெட்ஸ். there are 169 டார்கெட்ஸ். அதாவது ஒன்னொன்னுத்துக்கும் உண்டான டார்கெட் எவ்வளவு. இப்போ சஸ்டைனபிள் அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா கிளீன், அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அந்த 2030க்குள்ள எவ்வளவு எனர்ஜி நம்ம விண்ட்ல, சன்ல இருந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றதுதான் இந்த 17 கோல்ஸோட வேலை.
எந்த கம்பெனில இப்ப ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல கூட சஸ்டைனபிள் கோல்ஸ் என்னன்னு கேட்டு அது இப்போ அவங்களுக்கு கோச்சிங் எல்லாம் கொடுக்கும் போது இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் தான் கேட்பாங்க. என்னென்ன மாதிரியான கோல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுதான். இப்போ நம்ம ஸ்வச் பாரத் என்று சொல்றோம்ல, இதுவும் இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ்ல வந்ததுதான். இதுக்காக போடப்பட்டதுதான் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI. இது ஒரு டூல், ஒரு கண்ட்ரியை மெஷர் பண்றது. அது எக்கனாமிக் லெவல்லையும் சோசியல் லெவல்லையும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, இல்ல எவ்வளவு டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றது. இப்போ ஒரு ஸ்கேல் மெஷர், நம்ம ஒரு விஷயத்த மெஷர் பண்றோம்ல, அந்த மாதிரி நம்மளோட சோசியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷனை மெஷர் பண்றது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நெட்ல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் HDI பத்தி. இப்ப கரண்ட்ல நம்ம ஸ்டேட்டஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது யாரு கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானி எக்கனாமிக்ஸ்ட் மஹாபப் உல் ஹக் கிரியேட்டட் திஸ் 1990ல கிரியேட் பண்ணாரு டு மெஷர் த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட். இது எதை கூட பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP கூட சேர்ந்து பண்ணதுதான் இது. இது ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி ஒரு வருஷமும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் எந்த கண்ட்ரி அந்த HDI ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்ல லாஸ்ட் இருக்கு, நம்ம கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸ். இது 2019ஓட ஹைலைட்ஸ். இப்போ நம்ம கரண்ட்லி நீங்க என்ன ஹைலைட்ஸ் இருக்கோ அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க நெட்ல. That's all about the first topic, that is the millennium and sustainable growth ஓட first topic. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் என்வரைன்மெண்டல் பத்தி பார்க்க போறோம். என்வரைன்மெண்டல் ஆர்த்தோபோஜெனிக், அதாவது ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்வரைன்மெண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி எல்லாம் ஸ்பாயில் பண்றோம், எப்படி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது தான் என்வரைன்மெண்டல். என்வரைன்மெண்டல் ஒண்ணு இல்ல, நம்மளோட சரௌண்டிங்ஸ் தான் என்வரைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த சரௌண்டிங் என்வரைன்மெண்ட்ல நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும். தட் இஸ் போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். திஸ் இஸ் அபவுட் பயோட்டிக்னும் போது நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் உயிருள்ள எல்லாமே வரும். ஏபயோட்டிக்ன்றது உயிரற்ற பொருட்கள் எல்லாமே ஏபயோட்டிக்ல வரும். எக்காலஜின்ற டேர்ம் பாத்தீங்கன்னா ஹெர்னஸ் ஹாக்கல் 1869ல ஃபர்ஸ்ட் இது சொல்றாரு. இது ஒண்ணும் இல்ல, ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம். இப்ப நம்ம ஆர்கானிசம் பத்தி தானே பாத்துட்டு இருக்கோம், என்விரான்மெண்டல் பத்தி. அதுல இருக்கிற ஆர்கானிசத்தை பத்தி படிக்கிறது தான் இந்த எக்காலஜின்னு சொல்றாங்க. இந்த எக்காலஜில நம்ம எக்கோசிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ரெண்டு விதமான எக்கோசிஸ்டம் இருக்கு. ஒண்ணு நேச்சுரலா இருக்குது, இன்னொன்னு ஆர்டிபிஷியலா இருக்கு. நேச்சுரலா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், பாண்டு, இயற்கையா இருக்குது. நம்ம ஆர்டிபிஷியலா உருவாக்குறது கார்டனு, அக்வாரியம், இதெல்லாம் நம்ம ஆர்டிபிஷியலா உருவாக்குனது. இதோட மெயின் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக்ன்றது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீங்ஸ், உயிருள்ளது. உயிரற்றவைகள் எல்லாம் ஏபயோட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ஏபயோட்டிக்ல ரெண்டா பிரியுது. ஏபயோட்டிக்ன்றது ஒண்ணு பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு ஹெப்பாட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது மண்ணை சார்ந்தது. இது பிசிக்கலா லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி எல்லாம் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் அபவுட் த ஃபுட் செயின் அண்ட் இந்த உயிரினங்கள்லாம் எப்படி இந்த என்வரைன்மெண்டல்ல லிவிங் ஆர்கானிசமும் நான் லிவிங் ஆர்கானிசம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த ஃபுட் செயின் எப்படி எறும்புல இருந்து அடுத்த உயிரினம் சாப்பிடுறது, அதை விட பெரிய உயிரினம் சாப்பிடுறது தான் இந்த ஃபுட் செயின், இந்த ஃபுட் வெப்போட வேலைகள். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க பேர் ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஃபுட் உற்பத்தி பண்றவங்களுக்கு பேரு ப்ரொடியூசர்ஸ். அதுக்கப்புறம் they do not need to eat other organism. அது இன்னொரு உயிரை சாப்பிடாது. So it is called as a autotrophs ன்னுவாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? autotrophs. அப்புறம் ஒரு உயிரினத்தை உருவாக்குன ஃபுட்டை நம்ம திரும்ப சாப்பிட்றதுக்கு பேரு கன்சியூமர்ஸ்ன்னு பேரு. இவங்களுக்கு கன்சியூமர்ஸ் they cannot produce the food. இவங்களுக்கு பேர் பார்த்தா ஹெட்ரோடாப்ஸ்ன்னு பேரு. அதாவது ஒரு உணவு தானே உற்பத்தி பண்றதுக்கு பேரு ஆட்டோட்ராப்ஸ். இன்னொரு உயிரை நம்ம சாப்பாடா எடுத்துக்கிறதுக்கு பேரு ஹெட்ரோட்ராப்ஸ் பேரு.
இந்த கன்சியூமர்ஸ்க்கு என்னென்ன பேருனா இந்த ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர்ஸ் வந்து அகைன் எத்தனை பிரியுறாங்கன்னா ஒரு 4 விஷயமா பிரியுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்பிவோரஸ், கார்னிவரஸ், ஓம்னிவரஸ் அண்ட் டீகம்போசர். சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஹெர்பிவோரஸ்னா ஒண்ணும் கிடையாது, பிளான்ட் சாப்பிடறதுக்கு பேரு ஹெர்பிவோரஸ். இப்போ ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ்ன்றது வந்து ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல், ஏதாவது ஒரு உயிரினத்தை அடிச்சு கொள்றது, அடிச்சு நம்ம சாப்பிடறதுக்கு பேர்லாம் கார்னிவோரஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓம்னிவோரஸ்ன்ற போது போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுத்தையும் சாப்பிடுறவங்க பேரு ஓம்னிவோரஸ். ஹியூமன் பீயிங்ஸ், டாக், க்ரோ இவங்க எல்லாம் ஓம்னிவோரஸ்ல வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டீகம்போசர்ஸ் போது மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ உடலை வந்து மண்ணுக்குள்ள போட்ட பிறகு அதை சாப்பிடுறது மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பேரு டீகம்போசர்ஸ் பேரு. ஒன்ஸ் இது டீகம்போஸ் ஆயிட்ட பிறகு அது சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமா சப்ஸ்டன்ஸா பிரிஞ்சு பாக்டீரியாவும் ஃபங்கையும் சாப்பிடுறது அந்த டீகம்போசஸ் தான் இந்த வேலையை செய்யுது. ஓகேங்களா, இதுதான் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆட்டோட்ராப்ஸ்ன்றது ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ்ன்றது ஹெட்ரோட்ராப்ஸ். இந்த ஹெட்ரோட்ராப்ஸோட வகைகள் தான் இந்த நெக்ஸ்ட் அபவுட் த ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயின்றது நம்ம எப்படி ஒரு உயிரினத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்வாட்டிக்ல சின்ன ஒரு பிளான்ட், அதை சாப்பிடுறது ஒரு பூச்சி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபிஷ், அது சாப்பிடுறது ஒரு பெரிய ஃபிஷ். இதுதான் ஃபுட் செயின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சன்னு கிட்ட இருந்து ஃபுட்டு வாங்கி அது பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்குது. அந்த பிளான்ட்டை சாப்பிடுறது ஹெர்பிவோரஸ் ஆகிய மானு, அப்புறம் அதை சாப்பிடுறது கார்னிவரஸ். திஸ் இஸ் ஃபுட் செயின். இது ஒரு லெவல்லயும் இருக்கு. நம்ம வாட்டர் லெவல்ல எப்படி டிராபிக் லெவல்ல எப்படி யூஸ் பண்றாங்க இத பத்தி எல்லாம் சொல்றதா இந்த ஃபுட் ஸ்பியர். இதுதான் நம்மளோட ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்தோட ஸ்பியர்ஸ். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ வந்து 4ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. அதுதான் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர். இந்த ஹைட்ரோஸ்பியர்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றது, ஹைட்ரோனா என்ன, வாட்டர். அப்போ வாட்டர் ஆன் த எர்த். நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 97% ஆஃப் எர்த் இஸ் கவர்ட் வித் வாட்டர் ஒன்லி. 97%. நெக்ஸ்ட் லித்தோஸ்பியர்ன்றது வந்து சாயில். லித்தோனா சாயில். சோ சாயில்ன போது சாலிட் ராக்கி கிரஸ்ட், அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க அந்த 3% இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா நம்ம இது வந்து 97% வாட்டர்னு சொல்றோம்னா அந்த வாட்டருக்கு அடியிலயும் நம்மளுக்கு மண்ணு தானே இருக்கும். சோ லித்தோஸ்பியர். இந்த லித்தோஸ்பியர் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் த ராக்கி கிரஸ்ட்ன்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் த பயோஸ்பியர். பயோஸ்பியர்ன்றது ஒண்ணு இல்ல, லிவிங் ஆர்கானிசம் எங்கெல்லாம் வாழுதோ அது எல்லாமே பயோஸ்பியர்ன்றாங்க. Most of the planet life is found from the 3 meters below the ground to the 30 meters above the ground. 3 மீட்டர் அடியிலையும் 30 meters above வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸோ இல்ல எல்லா ஆர்கானிசமும் இவ்வளவுதான் வாழுது. இந்த ரேஞ்ச்ல வாழ்ந்துட்டு இருக்கு. Next is the layers of the earth. அதாவது வந்து நம்மளோட லேயர்ஸ். இந்த பூமி இங்க இருக்கு. இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும் உங்களுக்கு. எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. எர்த் சர்ஃபேஸ் மேல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்ன்றது இந்த ரேஞ்ச் 8 kilometers டு இந்த ரேஞ்சுக்குள்ள. இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, மவுண்டன்ஸ், கிளவுட்ஸ் இருக்கிறது எல்லாம் இந்த ட்ரோபோஸ்பியர் தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்க வந்து நம்மளோட பிளைட், ஏரோப்ளைன், அதே மாதிரி ஓசோன் ஸ்பியர், இந்த ஓசோன் லேயரும் வந்து இந்த ஏரியால தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு மேல மீசோஸ்பியர் இருக்கு. மீசோஸ்பியர் தான் அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாங்க. இந்த நம்மளோட அந்த இது சொல்றாங்களா ரேடியோ வேவ்ஸ், நம்மளோட டிவி கனெக்ஷன். ஓகே ரமேஷ் ஐயா அப்படியே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. என்னங்கய்யா? இன்னும் ஒண்ணும் இல்ல, ரமேஷ் ஐயாவோட மைக் ஆன்ல இருந்தது, ஆஃப் பண்ண சொன்னீங்க. நெக்ஸ்ட் இஸ் மீசோஸ்பியர். மீசோஸ்பியருக்கு மேல அயனோஸ்பியர். இதோட ரேஞ்ச் எல்லாம் பாத்துக்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல எவ்வளவு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறது, சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டு தான். இதெல்லாம் திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணிக்காங்க. தெர்மோஸ்பியர்ல என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன மாதிரி இருக்கு. இந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ISS ஆர்பிட்ஸ் வந்து இந்த எர்த் இந்த தெர்மோஸ்பியர்ல தான் இது இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்போஸ்பியர். எக்ஸ்போஸ்பியர்ல வந்து நம்மளோட சோலார்
சோலார் ஃபிளேர்ஸ் அண்ட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ், சோலார் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோஸ்பியர்ல தான் நடக்குது. அதே மாதிரி மெனி வெதர் சேட்டலைட்ஸும் வந்து இந்த எக்ஸோஸ்பியர்ல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. தீஸ் ஆல் அபவுட் த எர்த். நம்ம வந்து ஓரளவுக்கு என்வரான்மெண்டல் பத்தி ஒரு ஓவரால் வியூ கொடுத்துக்கிட்டோம். நம்ம இன்னொரு முறை நீங்க ஒரு 2-3 முறை படிக்கும் போது உங்களுக்கு இதுல வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆயிடும். நெக்ஸ்ட் இஸ் த நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கையா கிடைக்கிற ரிசோர்சஸ் நமக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு இயற்கையா வாட்டர், ஃபாரஸ்ட், ராக்ஸ், மினரல்ஸ், சாயில்ஸ், இதெல்லாம் அனிமல்ஸ், இதெல்லாம் நேச்சுரலா நம்மளுக்கு கிடைக்கிறது. இதுல இருந்து நம்ம உற்பத்தி பண்றதுதான் நம்மளோட எனர்ஜி, வுட், நம்மளோட ஷெல்டரு, இது மாதிரி மத்த ரிசோர்ஸ்ல நம்மளா பார்த்து உருவாக்கிக்கிறோம். இதுதான் நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு பேரு. இதுதான் டாப் 10 நேச்சுரல் ரிசோர்சஸ் இந்த வேர்ல்டு. ஏர், வாட்டர், கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், பாஸ்பரஸ், நிறைய மினரல்ஸ், அயன், சாயில், ஃபாரஸ்ட், டிம்பர், தீஸ் ஆர் ஆல் த நேச்சுரல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் இஸ் பொல்யூஷன். இப்ப நம்ம ஓரளவுக்கு என்வரைன்மெண்டல் பத்தி பார்த்துட்டோம். இப்ப என்வரைன்மெண்டல் கெடுக்கிற விஷயங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு டிராபேக்கால தான் நம்ம என்வரைன்மெண்டல் கெடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் மெயின் திங் இஸ் பொல்யூஷன். Pollution occurs in the environment, gets contaminated by the எதனாலலாம் கண்டாமினேட் ஆகுது நம்மளோட என்வரான்மெண்டல் பாத்தீங்கன்னா வேஸ்ட், கெமிக்கல்ஸ், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸால தான் நம்மளோட என்வரான்மெண்டல் கெடுது. இதுக்கு பேரெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதனால கெடுது அப்படின்றதுக்கு பேரு தான் பொல்யூட்டன்ட்னு பொதுவா வச்சிருக்காங்க. அந்த பொல்யூட்டன்றது இது எல்லாமே கவர் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ், வேஸ்ட், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இது வந்து பொல்யூட்டன் சொல்றாங்க. இந்த பொல்யூஷன் இஸ் அன்வான்டட் சேஞ்ச். இந்த பொல்யூட்டன்னால என்ன ஆகுதுன்னா நம்மளோட எர்த் அட்மாஸ்பியர் அழகா இருக்கிற என்வரைன்மெண்டல் வந்து பிசிக்கலி, கெமிக்கலி அண்ட் பயாலஜிக்கலி எப்படி எல்லாம் கெட்டு போகுது அப்படின்றதுதான் அதுல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அந்த மாதிரி நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த பொல்யூஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த பொல்யூஷனால வேற என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு என்வரைன்மெண்டல் இஷ்யூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குளோபல் வார்மிங். பூமி சூடாகிறது. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு சம்மர்ல இவ்வளவு வெயில அனுபவிக்கிறோம்னா இந்த குளோபல் வார்மிங்காலதான். அதே மாதிரி ஏர் பொல்யூஷனால வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஸ்பேஸ் பொல்யூஷன், ஹீட் பொல்யூஷன், ஆசிட் ரெயின், வேஸ்ட் டிஸ்போசல், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், யூஸ் ஆஃப் ஃபாசில் எனர்ஜி, கிரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். நல்லா படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த என்வரைன்மெண்டல் இஷ்யூ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் வந்து இஷ்யூ, இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்றோம்ல. இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் growth. அதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சு. ஓரளவுக்கு என்வரைன்மெண்டல நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருந்தோம். நிறைய இது லேண்ட் இருந்துச்சு. அப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் கம்மி. இப்போ பாப்புலேஷன் growth அதிகமாக ஃபுட் வந்து நிறைய கன்சியூம் பண்றோம். நிறைய வந்து நம்மளோட சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு நிறைய தேவைப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாப்புலேஷன் growth இஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன். அதுக்கப்புறம் ஹர்பனைசேஷன், நகரப்புறம் ஆகுறது. எல்லா கிராமங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சமா நகரமா ஆகிட்டு வருது. ஹர்பனைசேஷன், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். நிறைய அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம உணவு ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல என்ன பண்றோம், நிறைய தேவையில்லாம அந்த இது ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட மண்ணோட தரத்தை வந்து ரொம்ப அழிச்சுக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் ஒரு ரீசன் தான் இந்த என்வரைன்மெண்டல் இஷ்யூஸ்க்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறது, டீஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டுறது, எலக்ட்ரானிக் வேஸ்ட். இப்போ ஒருத்தர்கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 போனாவது இருக்கும். ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட 2 போன் இல்லாம இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி எவ்வளவு எலக்ட்ரானிக் வேஸ்டஸ் இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு டிவி, ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர்னு போய் அது எக்ஸ்ட்ரா வந்து எல்லாமே வந்து ஒரு வேஸ்டா ஒண்ணு இருக்குது, புதுசா ஒண்ணு இருக்குது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்டஸ் இருக்கு. அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ஸாலையும். தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தீஸ் இஷ்யூஸ். இந்த ரீசனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷனை பத்தி பார்க்க போறோம். ஏர் பொல்யூஷன்னா ஒண்ணும் இல்ல, நம்மளோட பூமி வந்து எர்த்துக்கு மேல வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சில ஏர் எல்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, 20% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் அதுல கம்மி 0.1க்கு கம்மி ஆஃப் ஆர்கான் அண்ட் 0.04% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரியான கேசஸ் ஆல சூழ்ந்ததுதான் நம்மளோட பூமி. நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த கொஞ்சோண்டு ஆர்கான் அண்ட் கார்பன் டை ஆக்சைடால சூழ்ந்தது. இந்த கேசஸ் தான் இருக்கு. எப்போ இந்த கேசஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாவதோ குறையுதோ இல்ல வேற ஒரு
புதுசா ஒரு கேஸ் வந்து உள்ள வந்து வருதோ அதுக்கு பேரு தான் ஏர் பொல்யூஷன் பேரு. இந்த கண்டாமினேட்டட் எப்படி எல்லாம் நடக்குதுன்னா பை டஸ்ட், மிஸ்ட், ஸ்மோக் இதனால நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸுக்கு இன்ஜுரி, நம்மளோட டிசீஸ் வரதுக்கு காரணமே இந்த ரீசன்ஸ் தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 0.04 தான் இருக்கணும். எப்ப இதோட தன்மை வந்து அதிகமாகுதோ சோ நம்மளுக்கு டிசீஸ் அதிகமாகும். அதே மாதிரி நம்மளோட கார்பன் மோனாக்சைடு, இந்த நம்ம வண்டில இருந்து ஃபேக்டரிஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ற இந்த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஆகும். சல்பர் டை ஆக்சைடு ஆகும் போது நம்மளோட குளோபல் வார்மிங் நடக்குது, பூமி வந்து சூடாகுது. அது மூலியமா ஆசிட் ரெயின் வருது. ஆசிட் ரெயின் தான் ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு ஆசிடா அப்படியே ரெயினா கொட்டாது. நம்ம ரெயின் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிடிக் தன்மைகள் ஜாஸ்தியா இருக்கும், அதுதான் ஆசிட் ரெயின்னு சொல்றாங்க. ஏர் பொல்யூட்டன்ஸ் கேன் பி ஏர் பொல்யூட்டன் ரெண்டா பிரிக்கிறாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரினா ஒண்ணும் இல்ல, இந்த பொல்யூட்டன் டைரக்ட்லி அந்த கேஸ் வந்து டைரக்டா வந்து நம்மளுக்கு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தான் பிரைமரி பொல்யூட்டன்றாங்க. செகண்டரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னொரு கேஸோட ரியாக்ட் ஆகி வர்றதுதான் செகண்டரி பொல்யூட்டன். பிரைமரி பொல்யூட்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரைமரி பொல்யூட்டன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ் இது எல்லாமே வந்து பிரைமரி பொல்யூட்டன் டைரக்டா வர்றது. இது கூட வேற ஒரு காம்பனன்ட், அதாவது வேற ஒரு கேஸ் சேர்ந்து வர்றதுதான் சல்பர் ட்ரை ஆக்சைடு. இப்ப இந்த சல்பர் டை ஆக்சைடு நீங்க பார்த்தல SO2, இது கூட சல்பர் ட்ரை ஆக்சைடு சேர்ந்து வர்றதுதான் நம்மளுக்கு சல்பர் செகண்டரி பொல்யூட்டன் சொல்றாங்க. இந்த செகண்டரி பொல்யூட்டன் வந்து இட் கம்பைன்ஸ் வித் த வாட்டரோட சேரும் போது இது சல்பியூரிக் ஆசிடா மாறுது. ஓகே, சல்பியூரிக் ஆசிட் தான் நம்மளோட ஆசிட் ரெயினுக்கு காரணம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்மோக் ஃபார்மேஷன், ஸ்மோக்ன்றது இந்த ஃபாகும் ஸ்மோக்கும் ஒன்னா சேர்ந்ததுதான் ஸ்மோக்ன்றாங்க. ஸ்மோக் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ஹேர் இஸ் அன்ஏபிள் டு ரைஸ், அந்த குளிர்ந்த காத்தை வந்து ஏற விடாம பாத்துக்கும். இது இந்த ஸ்மோக் வந்து அப்படியே அந்த பனி மூட்டமா இருக்கும், ஆனா வந்து அது நல்ல பனியும் கிடையாது, அதுதான் வந்து ஸ்மோக்ன்றாங்க. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. சல்ஃபரஸ் ஆர் லண்டன் ஸ்மோக், லண்டன்ல ஒரு முறை வந்ததுதான் இந்த சல்ஃபரஸ் ஸ்மோக்ன்றாங்க. இது எப்படி அஃபெக்ட் ஆகுது, இதன் மூலியமா நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்னென்ன மாதிரியான டிசீஸ் வருதுன்றதுதான் இது. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு முறை கொஸ்டின்ல வந்துச்சு. ரீசன்ட் தி தாஜ்மஹால் இஸ் மெயின்லி த்ரெட்டன்ட் பை, எதனால தாஜ்மஹால் வந்து அந்த ஒயிட்டிஷ் கலர் இல்லாம கொஞ்சம் அந்த ஷேடு கலர் வந்து ஷேடா ஆகும் போது பாத்தீங்கன்னா அது எதனாலன்னா இந்த சல்ஃபர் ஆக்சைடு கேஸாலதான் அந்த தாஜ்மஹால் வந்து அந்த அதோட தன்மைய கொஞ்சம் மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சல்ஃபர் ஆக்சைடு கேஸ். அதே மாதிரி போட்டோ கெமிக்கல் லாஸ் ஏஞ்சல் ஸ்மோக் அப்படின்றாங்க. இதுவும் வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. இது ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் இது வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர கேசஸால வரதான் இந்த போட்டோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் பெராக்சி அசிட்டைல் நைட்ரைட், தட் இஸ் a PAN. It is formed due to the chemical reactions of ozone-ஓடவும் நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் பெராக்சைடு அசிட்டைல் நைட்ரேட் எல்லாம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்னால நடக்கிறது தான் இது. இதன் மூலியமா நம்மளுக்கு வர டிசீஸ் எல்லாம் என்னன்னா இரிட்டேஷன், கண்களுக்கு எரிச்சல், லங்ஸ் ப்ராப்ளம், கிராக்கிங் ஆஃப் ரப்பர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் டு த பிளான்ட் லைஃப், இதெல்லாம் வந்து இதோட ரீசன்ஸ்ன்றாங்க. அப்புறம் ஆசிட் ரெயினோட காம்பினேஷன் என்னன்னு பாத்துக்க. ஆசிட் ரெயின் எதனால உருவாகுதுன்னா caused by the chemical reaction between the sulfur dioxide and nitrogen oxide, SO2 and NO2. Sulfur dioxide and nitrogen oxide ஆல வரதுதான் இந்த ஆசிட் ரெயின். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான ஏர் பொல்யூட் ஆனா நம்மளுக்கு தெரியும். நார்மலி நம்ம பொல்யூஷன்ல போகும்போது நம்மளுக்கு வீட்டுக்குள்ள வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது நீங்க அப்படியே ஒரு வாரம் ரீகால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது. சோ என்னென்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வருது. ஆசிட் ரெயினோட pH லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் லெஸ் தென் 5.6. ஒரு வேற pH ஆஃப் த பியூர் ரெயின் வாட்டர் வந்து 5.6 இருக்குது. எப்போ வந்து அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் கம்மி ஆகுதோ, எப்ப அந்த லெவல் கம்மி ஆக அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். 7க்கு மேல போக போக அது அல்கலைன் ஆகும். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனோட என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் வந்து பொல்யூட்டன்ஸ். இந்த ஓசோன், லெட், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன் சைனைடு, அமோனியா, பாஸ்பேஜன், வொலைட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் ஆர்சனிக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட
பொல்யூட்டன்ஸ் இது எங்கிருந்து வருது அப்படின்றது தான் இது. வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வருதா, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வருதா, அது என்னென்ன மாதிரியான ஹியூமன் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், நமக்கு என்னென்ன மாதிரியான டிசீசஸ் வருது, டிஸ்கம்ஃபர்ட் வருது அப்படின்றது தான் இது. நம்ம ஜென்ரலா மோரலஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். நம்ம படிக்கும்போது ஒரு எது வந்து ரொம்ப பெக்யூலரா டிஃப்ரெண்டா இருக்கோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆர்சனிக்னு பாத்தீங்கன்னா ஆர்சனிக் சாலிட் ட்ரிங்கால நடக்குது. இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம டேமேஜ் பண்ணதா, டேமேஜ் இந்த ஆர்பிசி, கிட்னி, அந்த காஸ் ஜாண்டிஸ், இதெல்லாம் ஆர்சனிக். அது எஸ்பிஎம்ன்றது வந்து இன்சினரேஷன் அண்ட் பேசிக்கலி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நடக்கிறது தான் இந்த எஸ்பிஎம்னு சொல்றாங்க. இதனோட டிசீஸ்லாம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம், ஆஸ்மா, குரோனிக் பிரான்சிட்டிஸ், ஏர் பொல்யூஷன் மோஸ்ட்லி வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். சரி, இப்ப இதெல்லாம் பொல்யூட்டன் பண்றோம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, அவங்க என்னதான் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. தட் இஸ் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எப்படி தீபாவளி முடிஞ்சோம்னா அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்ல டிவில நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரெட்டாவும் ஆரஞ்சாவும் ஒரு கலர் காம்பினேஷனோட சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பொல்யூஷனா இருக்கு, இந்த அளவுக்கு இவங்க வந்து பொல்யூட் பண்ணிருக்காங்க, தீபாவளிக்கு அடுத்த நாள் இப்படி இருக்கு, இவ்வளவு பட்டாசு வெடிச்சதால நம்ம ஏர் வந்து இவ்வளவு குவாலிட்டி கெட்டு போச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றதுதான் இந்த நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம், NAMP. அதே மாதிரி நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இதோட வேலை எல்லாம் இதுதான். சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஏன்னா இதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. இந்த நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஆரம்பிச்சப்பட்டதுன்னா October 17 of 2014 ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து பிஎம் அப்படின்னா பர்டிகுலர் மேட்டர். எப்போ வந்து இந்த பர்டிகுலர் மேட்டர் சைஸ் சின்னதாக சின்னதாக தான் நிறைய நம்மளுக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வரும். இது 10 இருக்கும் போது இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானோமீட்டர் 10 இருக்கும் போது இதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி 2.5 இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதே மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. குட்னா வந்து 0 to 50, சாட்டிஸ்ஃபேக்டரினா 51 to 100 இருக்கும், மாடரேட்னா மோர் தென் 100 to 200, புவர்னா 200 to 300, வெரி புவர்னா அப் டு 400, சிவியர்னா 500 வரைக்கும் போகும். இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ் வாஸ் இனிஷியேட்டிவ். இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்துதான் நம்மளோட ஸ்வச் பாரத் மிஷன் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ரெக்கமெண்டேஷன், இந்த ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்வச் பாரத்ன்னு சொல்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து IIT கான்பூர்ல தான் ரெக்கமெண்ட் பண்ணி அதன் மூலியமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். It is a ambient, national ambient air quality standards. என்னென்ன மாதிரியான நம்ம ஏர் குவாலிட்டி நம்ம சிட்டிஸ்ல இருக்குது அப்படின்றதான் இது. Next is a SAFAR. SAFAR னா ஒண்ணும் இல்ல, சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்றதா SAFAR. இப்போ நம்ம ஏர் பொல்யூஷன் அவுட்டோர்ல வரைக்கும் பார்த்திருக்கோம், இன்டோர்லயும் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்மளோட நியர்பைலயும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்றாங்க. அது எதனாலன்னா நம்ம பர்னிங் ஆஃப் நம்ம அந்த நெருப்பு எரிய வைக்கிறது, கவுடங்கு, அக்ரிகல்ச்சர் ரெசிடியூ, இதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இருக்குதுன்றாங்க. இதை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் ஜென்ரல் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நிறைய பிளான்ட் நடணும், பயாலஜிக்கல் வேஸ்ட் பிரிச்சு போடணும், அதே மாதிரி நம்மளோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம இன்க்ரீஸ், வேற விதமான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். பொல்யூட்டன்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து லெஸ்ஸா யூஸ் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் மாஸ் மீடியா அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் போது நம்மளோட ஏர் பொல்யூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகும். தீஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் அபவுட் த வாட்டர். வாட்டரோட எப்படி பொல்யூட்டட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல எப்படி வாட்டர் இருக்குது, 70% ஆஃப் வாட்டர் எர்த் சர்ஃபேஸ் கவர்ட் வித் திஸ் எர்த் வாட்டர். அது எப்படி கண்டாமினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் த ஃபேக்டரிஸ் நம்ம வந்து அதுல பொல்யூட் பண்றது, எப்படி வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம அதுல போட்டு டம்ப் பண்றதால, கார்பேஜ் டம்பிங்கால எப்படி வாட்டர் பொல்யூட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இது பாத்துக்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் நம்மளோட நாலேஜ்க்கு. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா இதெல்லாம் நாலேஜோட நீங்க வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இப்போ சீவேஜ் வாட்டர், அன்ட்ரீட்டட் சீவேஜ் இஸ் கன்சிடர்ட் as a major source of pollution in the rivers of the India.
இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம அந்த கொஸ்டினை வந்து டைரக்டா வருதோ இல்லையோ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன். இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் பாக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் ரிவர் பொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் காரணம். அதே மாதிரி ஹாட் வாட்டர். இப்போ எப்படி நம்ம பெரிய பெரிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம், ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் வந்து அந்த வாட்டர் சைக்கிள்ல வந்து நம்ம அந்த கூலண்ட் யூஸ் பண்றதுக்காக ஹாட் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹாட் வாட்டர் அப்படியே எடுத்துன்னு வந்து நம்ம ரிவர்ல விடும் போது அங்க இருக்கிற ஆர்கானிசமும் வந்து இறந்து போயிடும். அதுதான் வந்து நம்ம சஸ்டைனபிள் கோல்ல பார்த்திருக்கோம், லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து வச்சு பாத்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷனால நடக்கிறதுக்கு வந்து ஏற்பட்டப்படுத்த அந்த கோல் அப்படின்றது பார்த்தோம். நான் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன். நான் பாயிண்ட்னா இப்ப அது வந்து பாயிண்டடா சொல்ல முடியும். இது வந்து நம்மளோட பர்டிகுலரா இந்த பாயிண்டால தான் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து முனிசிபல் வேஸ்ட் வாட்டர், சர்ஃபேஸ் ரன் ஆஃப், ஆயில் ஸ்பில்ஸ், இதெல்லாம் வந்து நான் பாயிண்டட் சோர்ஸ் சொல்யூஷன். இப்போ இதுல வந்து என்னங்க நெக்ஸ்ட் இஸ் ஹெவி மெட்டல். என்னென்ன மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் வாட்டர்ல கலந்து இருக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதும் இந்த கேட்மியம், காப்பர், ஜிங்க், மெர்குரி, லெட், ஆர்சனிக், செலினியம், குரோமியம், இதெல்லாம் வந்து வாட்டர்ல இருக்கிற கண்டாமினேஷன்ஸ், அதனால வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. இப்ப நம்மளோட வாட்டர் பாடியில வந்து ஆக்சிஜன் டிப்ளேஷன். இப்ப நம்ம வாட்டர்னா H2O ஆக்சிஜன் எப்ப கம்மி ஆகுதோ அப்போ நம்மளுக்கு அதுல வந்து அந்த வாட்டர் பாடிஸ்ல வந்து உயிரினங்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாம ஒரு வாட்டர் ஆயிடும். தட் இஸ் த ஆக்சிஜன் டிப்ளீஷன் இன் வாட்டர் பாடிஸ். This causes a drop in dissolved oxygen water, the biochemical, அதுதான் வந்து BOD-ன்னு சொல்றாங்க. Biochemical oxygen demand of water increases. The high BOD increases the low level of dissolved oxygen in the water. இதுதான் வந்து நம்மளோட டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த உயிரினங்கள்லாம் அழியறதுக்கு காரணம் வந்து இந்த ஆக்சிஜன் டிப்ளீஷன் தான்ன்றாங்க. பயோமேக்னிஃபிகேஷன்ன்றது ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இன் த பாடிஸ். இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பயோமேக்னிஃபிகேஷன் ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஃபிஷ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சின்ன ஃபிஷ் ஒரு அந்த வாட்டர் பொல்யூட்டர் ஆனதுல ஒரு கிருமி ஒரு ஏதோ ஒரு பொல்யூட்டர்னை சாப்பிட்டுடுது. அதுக்கு சின்ன லெவல்ல தான் இம்பாக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த சின்ன ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஃபிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா அதுக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த ஃபிஷ் சாப்பிட்ற ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் பெருசா ஆகும். அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். அந்த 5 ரூபாய் திருடினா ஒரு டைலாக் ஒண்ணு வரும்ல, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் திருடினா தப்பா, அதே 5 ரூபாவோ ஒரு மாசம் திருடினா தப்பா, அதே 5 ரூபாவோ ஒரு வருஷத்துக்கு திருடினா தப்பா, அப்படிதான் ஆகும். சின்ன தப்பா இருக்கும் போது, ஒரு சின்ன ஆர்கனிசம் சாப்பிடும் போது அதோட இம்பாக்ட் கம்மியா இருக்கும். ஒன்ஸ் அது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது வந்து பெருசா ப்ராப்ளம் வரும். அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன்ன்றது தான். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியோட டேர்ம்ஸோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதோட மீனிங் வரைக்கும். அதை வச்சு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா அதை டெவலப் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷனா ஒண்ணு இல்ல, இந்த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். ஒரு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வந்து இருக்கும். அந்த மண்ணோட தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இல்லாம போறதா இந்த யூட்ரோபிகேஷன்ஸ்ன்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இஸ் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பை ஹெவி மெட்டல்ஸ். ஹெவி மெட்டல்ஸ்ன்னும் போது வாட்டர்ல இருக்கிற ஹெவி மெர்குரி, பெஸ்டிசைட்ஸ், ஃப்ளூரைடு, நைட்ரேட்ஸ், இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளோட வாட்டர்ல இருக்குது, அது என்னென்ன மாதிரியான சிண்ட்ரோம்லாம். இப்ப குரோமியம் வாட்டர்ல அதிகமாக ஆக கார்சோஜெனிக் வருது அப்படின்றாங்க. கார்சோஜெனிக்னா கேன்சர் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான் கார்சோஜின் அப்படின்றாங்க, குரோமியம். அதே மாதிரி ஆர்சனிக், கேட்மியம்ல என்னென்ன இருக்குன்னா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் அ மேஜர் சோர்ஸ். சிகரெட் ஸ்மோக் பண்றதால வரதான் இந்த கேட்மியம்ன்றது. சைனைடு, மேக்னஸ், அயன், இதெல்லாம் தான். நம்மளோட ஈஸ்டர்ன் இந்தியால வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகுறது மெயினான ரீசன் வந்து ஆர்சனிக்ன்றாங்க. These are all about the water pollution. Next, coming to the land or soil pollution. லேண்ட் பொல்யூஷன் தெரியும், லேண்ட்ல டீஃபாரஸ்டேஷன் பண்றதாலதான் லேண்ட். அதே மாதிரி நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதால, டிகிங் ஆஃப் லேண்ட், நிறைய மண்ணை தோண்டி 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 எடுக்கிறதாலயும்
மண்ணோட தன்மை குறையறதுதான் லேண்ட் பொல்யூஷன்ன்றாங்க. இதுல வந்து நிறைய deforestation, soil erosion, agriculture activity, mining activities மெயினா, overcrowded landfills, industrialization, nuclear waste, construction activities, sewage treatment, இதெல்லாம் reason for the land pollution. இதோட காசு மெயினான காசு என்னன்னா இதுதான் அதோட காசு மூலம். அது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், நிறைய வேஸ்ட் டம்ப் பண்றது, வேஸ்ட், இதெல்லாம் வந்து அவரோட ரீசன். நெக்ஸ்ட் about the நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் எவ்வளோ, எப்படி இப்போ டிராபிக்கால நம்மளோட நாய்ஸ் பொல்யூஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து நாய்ஸை வந்து மெஷர் பண்றதுக்கு பேரு டெசிபல்னு பேரு. டிபி, டெசிபல், சவுண்ட வந்து மெஷர் பண்றதுக்கு பேரு டெசிபல்னு பேரு. அலெக்சாண்டர் கிரஹாம்பல் தான் கண்டுபிடிச்சாரு. இட் இஸ் a linear scale, not a linear scale but a algorithm scaleன்றாங்க. அதாவது வந்து டெசிபல் வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரேஞ்சு எவ்வளோ ஹியூமன் பீயிங்ஸால எவ்வளோ வந்து நம்மளால தாங்க முடியும், எதுக்கு மேல போனா அவங்களோட இயரிங் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதா இந்த ரேஞ்ச். நாய்ஸ் லெவல் வந்து 130 dB போச்சுன்னா ஈவன் பிசிக்கல் பெயின் வரும் காதுல. சில பேருக்கு வந்து ஃபிளைட் ஏறும் போது வந்து அந்த பெயின் தெரியும், ஃபீல் பண்ணிருப்பீங்க. மலை ஏறும் போதோ ஃபிளைட் ஏறும் போதோ அந்த டெசிபிளோட சவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆக ஆக காத்தோட சவுண்டோ இல்ல நம்மளோட மத்த நாய்ஸோட சவுண்டோ இருக்கும்போது அந்த டெசிபிள் வரும். திஸ் ஆல் அபவுட் த பொல்யூஷன்ஸ் பத்தி ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் about the natural and energy resources. நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ்னா என்னென்ன மாதிரியான நேச்சுரலா நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் கிடைக்குது, அந்த ரிசோர்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். பயோட்டிக் ரிசோர்சஸ், ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. பயோட்டிக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரெனியூவபிள், திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து ரெனியூவபிள் பண்ணலாம். ஏபயோட்டிக் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா நான் ரெனியூவபிள்ன்றாங்க. அதுதான் என்னன்னு பார்க்கலாம். ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பயோட்டிக் போது ஃபாரஸ்ட், கிராப்ஸ், பேர்ட்ஸ், அனிமல், ஃபிஷஸ் இதெல்லாம் பயோட்டிக் ரிசோர்ஸ்ன்றாங்க. இதுல வந்து மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் ரிசோர்சஸ் தான். அதே பெட்ரோலியம், கோல்ல நான் ரெனியூவபிள். ஒன்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் திரும்ப உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். That is a non-renewable resources. ரெனியூவபிள்ன்ற போது சோலார் எனர்ஜி, சன்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி திரும்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி விண்டும் கிடைக்கும், ஹைட்ரோ பவரும் ஓரளவுக்கு கிடைக்கும். தீஸ் ஆர் ஆல் த ரெனியூவபிள் ரிசோர்சஸ். நம்ம அங்க பார்த்தோம்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட மெயின் டைட்டில் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்டு இஸ் 2030 அஜெண்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரெனியூவபிள் ரிசோர்சஸ் தான். இதெல்லாம் சோலார் எனர்ஜி. அந்த சஸ்டைனபிள் கோல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்வளவு சோலார் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் about the நேஷனல் சோலார் மிஷன். அந்த சோலார் மிஷனோட பிளான் என்னன்னா இந்த இவ்வளவு மெகாவாட் வந்து 1 lakh மெகாவாட் வந்து 2022க்குள்ள அச்சீவ் பண்ணோம் அப்படின்றதுதான் அவங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த டார்கெட்டோட இப்போ கரண்ட்லி என்ன டார்கெட் இருக்கு அப்படின்றத பாத்துங்க. சோலார் எனர்ஜியோட டார்கெட் நெக்ஸ்ட் about the நம்ம சோலாரை வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் யார் யாரு எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா பண்றாங்க அப்படின்றது தான் இது. கர்நாடகா வந்து 24%, தெலுங்கானா 16, ராஜஸ்தான் 11, ஆந்திரா 11, தமிழ்நாடு வந்து வெறும் 9% தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் நம்மளோட ஸ்டேட் லெவல்ல நம்ம எவ்வளவு மெகாவாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான் இந்த சோலார் எனர்ஜி. நெக்ஸ்ட் about விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி வந்து விண்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதுல வந்து எவ்வளவு பவர் ஜெனரேட் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் about ஹைட்ரோ பவர்ஸ். ஹைட்ரோ பவர்ஸ் போது வாட்டர்ல இருந்து நம்மளுக்கு எப்படி எல்லாம் பவர் எடுக்கிறோம், அதுல என்னென்ன மாதிரியான ஹைட்ரோ ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்றதுதான் இது. அதுல எந்தெந்த டேம்ல இருந்து நம்ம எவ்வளவு எடுக்கிறோம், விண்ட் பவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, எந்த பவர் பிளான்ட், ஒரு டேம்ல இருந்து நம்ம எவ்வளவு மெகாவாட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அப்படின்றதுதான் இது.
ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஜியோ தெர்மல்ன்ற போது பூமிக்கு அடியில இருந்து எப்படி வந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறது, டீப் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எர்த் ராக்ஸ் அண்ட் நேச்சுரலி வெரி ஹாட்டா இருக்கும். அங்க இருந்து ஒரு ஹீட் எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து எலக்ட்ரிக், அந்த ஹீட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது தான் ஜியோ தெர்மல் எனர்ஜி. இது வந்து லேண்ட். இதுல வந்து ஒரு கோல்ட் வாட்டர் இஸ் பம்ப்ட் பிலோ த கிரவுண்ட் சோ தட் ஹாட் ராக்ஸ் ஹீட் த வாட்டர் டர்னிங் இன்டு த ஸ்டீம். அதனால இங்க பானைகள்லாம் சூடா இருக்கும். நம்ம கோல்ட் வாட்டர் உள்ள அனுப்ப அந்த வாட்டர் எல்லாம் பாயில் ஆகி அதன் மூலியமா அந்த வாட்டர்ல இருந்து வர ஸ்டீமை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் ஜியோ தெர்மல் எனர்ஜி. நெக்ஸ்ட் அபவுட் த பயோமாஸ். பயோமாஸ் எப்படி ஆர்கானிக் மேட்டரா வச்சு எப்படி வந்து தட் மேக்கப்ஸ் பிளான்ட் இஸ் நோன் அஸ் பயோமாஸ் வந்து நம்ம இது பண்றோம். நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம விறகு கட்டெல்லாம் எரிக்கிறாங்கல்ல, அதன் மூலியமா எப்படி வந்து நம்ம பயோமாஸை ஜென்ரேட் பண்றோம் தான். தீஸ் ஆர் ஆல் த நேஷனல் மேஜர் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியா. என்னென்ன மாதிரியான ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம பார்த்தோம், சோலார், விண்டு, ஹைட்ரோ எல்லாம் பார்த்தோம்ல. அதுல நம்ம நேஷனல் லெவல்ல நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஸ்டிடியூட் இருக்குன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி எங்க இருக்குன்னா கர்கான்ல இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி வந்து சென்னையில இருக்கு. SSS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி வந்து கபூர்தலா பஞ்சாப்ல இருக்கு. இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் வந்து நியூ டெல்லியில இருக்கு. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வந்து நியூ டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் அபவுட் த பயோஃபியூவல்ஸ். பயோஃபியூவல் போது எப்படி பயோஃபியூவல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்டல்ல எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். சில பயோஃபியூவல்ஸ் வந்து சாயில் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சீட்ஸ் ஆஃப் த பிளான்ட் சச் அஸ் ஜெட்ரோபா அண்ட் பொன்காமியா which have the good calorific value. அந்த புகை வந்து கம்மியா இருக்கிற சில பயோஃபியூவல்ஸ் பத்தி சொல்றாங்க. பயோகேஸ் எப்படி யூஸ் பண்றது, தீஸ் ஆர் த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல நம்ம யுரேனியம், தொரானியம் வச்சு எப்படி வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் நியூக்ளியர் எனர்ஜி. நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் மினரல் அசட்ஸ். இப்ப நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கையா கிடைக்கிற அயர்ன், மேக்னஸ், பாக்சைட், இதெல்லாம் இதுல இருந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட எர்த் கஸ்ல இருந்து நம்ம ரிசோர்சஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மினிமமா யூஸ் பண்ண நம்ம என்வரன்மெண்டல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு போலான்றதுக்காக சொல்றதுதான் இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் மினரல் அசட்ஸ். இது எந்தெந்த ஊர்ல எங்க இருக்குது இதெல்லாம் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அபவுட் த நேச்சுரல் டிசாஸ்டர் என்னென்ன இருக்குது. இப்ப ரீசெண்டா ஏதாவது நடந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எங்கேயாவது வல்கானிக் எரப்ஷன் நடந்துருச்சுன்னா அதை வந்து எந்த லெவல்ல இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு எர்த் குவாக் நடந்தா அது என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். தீஸ் ஆர் த நேச்சுரல் அசாட்ஸ். நெக்ஸ்ட் அபவுட் த டிராஃப்ட். நம்ம எப்படி எல்லாம் டிராஃப்ட் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது தான் டிராஃப்ட். ஒண்ணு நம்ம சென்னையிலயோ இல்ல மத்த ஊர்லயோ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபிளட் வந்துருது, இல்ல தண்ணி பஞ்சம் வந்தது. ஏன்னா நம்மளால அதை வந்து ஃபிளட் வர நேரத்துல அதை வந்து சேமிச்சு வைக்க முடியல, டிராஃப்ட் வர நேரத்துல அதை வச்சு கஷ்டப்படுறோம் நம்ம. தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் த நம்மளோட என்வரன்மெண்டல் அமைப்பு, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதன் மூலியமா தான் நம்ம வந்து டிராபேக்கா இருக்குதுன்றது காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அபவுட் த வைல்ட் ஃபயர். வைல்ட் ஃபயர்ன்றது இப்ப காட்டு தீன்னு சொல்றாங்கல்ல. இப்ப இந்த சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் ஆயிடும் எல்லா இடத்துலயும். அதை பத்தி சொல்றது அது. லேண்ட்ஸ்லைட்ஸ், காசஸ் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட்ஸ், என்னென்ன ரீசன்ஸ், அந்த மலை அந்த இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குதுன்றாங்களே. ஏன்னா வந்து அந்த நியூட்ரியன்ஸ், இந்த சாயில்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து குறைய அந்த மரத்தோட வேருங்கெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு, மரம் இருக்கும்போது நல்லா இருந்த சாயில் வந்து மரங்கள்லாம் டீஃபாரஸ்டேஷன் பண்ண அதோட மண்ணெல்லாம் லூஸ் ஆயிட்டு லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னு சொல்றாங்க, எரோஷன். These are all the reasons for this phases of the disaster management. இப்போ இதெல்லாம் டிசாஸ்டர்ஸ் இவ்வளவு நேரம் படிச்சோம். இதை எப்படி வந்து நம்ம வந்து
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இஸ் பப்ளிக் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். பப்ளிக்கு இதன் மூலியமா நம்ம எஜுகேட் பண்ணி அவேர்னஸ் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து மாத்தலாம். இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதன் மூலியமா மாத்தலாம். ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி ஒரு இப்போ ஃபிளட் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே நேஷனல் எமர்ஜென்சி, இந்த டெலிகம்யூனிகேஷன், மழை வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ ஃபிளட் வரதுக்கு முன்னாடி, அதே மாதிரி நம்ம டிராஃப்ட் வர நேரத்துலயும் எப்படி எல்லாம் தண்ணியை வந்து நம்ம மக்களுக்கு எப்படி எல்லாம் விநியோகம் பண்ணலாம், இல்லை எந்த விதத்துல வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணலான்றது தான் வந்து ப்ரிப்பேர்னஸ் பீரியட். Disaster Management in India, NDMA, National Disaster Management Authority, that is the NDMA. இது வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னா 23rd December of 2005ல ஆரம்பிச்சிருக்கப்பட்டது. முக்கியமானது என்வரன்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. என்னென்ன மாதிரியான ஆக்ட் வந்திருக்குன்னா, நேஷனல் கமிட்டி ஆஃப் என்வரன்மெண்டல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். இப்போ ஒரு லெவல்லயும் வந்து பொல்யூஷனுக்காகவும் என்வரன்மெண்டல் ப்ரொடக்ஷனுக்காகவும் நம்ம ஒரு மாதிரியான ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1986ல ஆர்டிகல் 48A, தட் இஸ் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் ஆர்டிகல் 51AGல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாவும் இருக்குது. அதுதான் வந்து என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்றாங்க. இது வந்து முக்கியமானது NAPCC. இதை பாத்துக்கோங்க. இந்தியாவோட நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்காக நம்மளோட 13th சஸ்டைனபிள் கோல் தான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்தோம். சேஞ்ச் இன் கிளைமேட் சேஞ்ச். இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு 8 விஷயங்கள் இருக்கு. NAPCCனா ஃபர்ஸ்ட் நேஷனலோட சோலார் மிஷன், அதுக்கப்புறம் வந்து மிஷன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சிக்காகவும், ஃபார் சஸ்டைனபிள் ஹேபிட்காகவும், வாட்டர் எமிஷன், ஃபார் சஸ்டைனிங் த ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், அவர் கிரீன் இந்தியா, அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறது தான் இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சோட முக்கியமான வேலைன்னு சொல்றாங்க. NAPCC ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் மிஷன், சோலார் மிஷன், இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல நம்மளோட என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ். பயோ எனர்ஜி மிஷன், இப்போ இது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து நேஷனல் லெவல்ல பார்த்தோம். இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் லெவல்னா அந்த UNOவோ இல்ல மத்த ஆர்கனைசேஷனோ எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்ன, மான்ட்ரகல் புரோட்டோகால் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மான்ட்ரகல் புரோட்டோகால் அந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் அ குளோபல் அக்ரிமெண்ட், குளோபலா போட்ட ஒரு அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஃபார் த ஓசோன் லேயர். ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு ஒரு பீரியட்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, சில பர்டிகுலர் கேஸால ஓசோன் லேயர்ன்றது ஒரு லேயர் நம்ம பூமியை சுத்தி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சன்ன வந்து ரேஸ் வந்து அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப போயிடும். ஏன்னா அந்த ரேஸ் வந்து சன்னுக்கு நம்ம பூமியில படப்பட நம்மளுக்கு நிறைய ஸ்கின் டிசீசஸ் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதால ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்துச்சு. எப்போ வந்து அந்த ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆச்சோ அப்போ போடப்பட்டதான் இந்த மான்ட்ரகல் புரோட்டோகால்ன்ற ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்டல் போட்டது மூலியமா அவங்க வந்து ஓசோன் லேயரை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. திஸ் வாஸ் அக்ரீட் 1987ல போடப்பட்டது. கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 1989ல. அப்புறம் இந்த ரியோ சமிட்னு பார்த்தோம்ல, ரியோ சமிட் வந்து UNO கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ ரியோ டி ஜெனரியோ அந்த இடத்துல நடந்ததால அந்த பேர், இதுக்கு இன்னொரு பேரு எர்த் சமிட்னு பேரு. 1992ல நடந்தது. இந்த சமிட் மூலியமா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு, ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து என்வரன்மெண்டல் பத்தி யாருமே யோசிக்கல. ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்வரன்மெண்டல்ல பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்துதான் இந்த 1992ல எர்த் சமிட் ஒன்று நடந்தது. ஸோ பூமியை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பதான் எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் எர்த் சமிட் 1992ல. UNFCCனா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்காக எடுக்கப்பட்டது 1992ல. போட்ட பாரிஸ் அக்ரிமெண்ட், இது எல்லாமே என்வரன்மெண்டலுக்காக போடப்பட்ட ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்.
என்வரன்மெண்டல் ரிலேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்தியால எங்கெங்க இருக்குன்றது தான் இதுதான். நம்ம சென்னையில இருக்குது பாத்தீங்கன்னா சிபிஆர்ன்னுவாங்க, என்வரன்மெண்டல் எஜுகேஷன் சென்டர் சென்னையில இருக்குது. நியூ டெல்லியில எங்க என்னென்ன இருக்குது, பாட்னிக்கல் சர்வே ஆஃப் பிஎஸ்ஐன்றது கொல்கத்தால இருக்கு, ZSIனா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஜூக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல எல்லாம் ஓரமா போட்டிருப்பாங்க ZSI அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு அர்த்தம். இது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் டு ரிமெம்பர். இதுலயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், இன்னைக்கு வாட்டர் டே என்னைக்கு, ஃபாரஸ்ட் டே என்னைக்கு, எர்த் டே என்னைக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நம்ம இப்படி ஒரு டேவும் ஞாபகம் வச்சுக்கிறது. உங்களோட ஓன் இப்ப யார் உங்களோட பர்த்டேஸ், உங்க ரிலேட்டிவ்ஸோட பர்த்டேஸ் இருக்கும் போது அதை வச்சு கம்பேர் பண்ணும் போது, அதை கம்பேர் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா March 22 வாட்டர் டே, April 22 எர்த் டே, லைனா வருது பாருங்க. அதே மாதிரி நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ March 20, 21, 22 லைனா முதல்ல ஸ்பேரோ இருக்கு, ஸ்பேரோ ஃபாரஸ்ட்டுக்கு போது ஃபாரஸ்ட்ல வாட்டர் கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. என்வரன்மெண்டல் ஈஸியா தான் இருக்கும், உங்களோட ஓன் நாலேஜை வச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும் என்வரன்மெண்டல் பேப்பர். ஸோ யூ கேன் கிராக் ஈஸிலி. Any doubts? ஐயா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க என்வரன்மெண்டல் பத்தி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. இந்த பர்டிகுலர் டாபிக்ல அவ்வளவுதான். அதெல்லாம் மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் படிச்சிருவோம். அப்படியே மட்டும் போஸ்ட் மட்டும் எனக்கு மாத்தி. ஓகேங்க. நானே எடுத்துட்டேன். ஓகே.